ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். இறைவனைப் பற்றி சதா ஆவலுடன் சிந்தித்திருப்பவனுக்கு அன்னபானம் முதலிய சில்லறை விஷயங்களில் மனம் செல்வதில்லை. தண்ணீரில் மூழ்கிவிட்டவன் மூச்சு விடுவதற்கு மிகவும் தவிப்பதைப் போல இறைவனைக் காண்பதற்கு முன்னால் ஒருவருடைய மனம் அதற்காக மிகவும் ஆசை கொள்ள வேண்டும். மனமே, சர்வேஸ்வரியாகிய ஜெகன் மாதாவை பரிவோடு அழை. அப்போது அவள் எவ்வளவு சீக்கிரமாக உன்னிடம் ஓடி வருகிறாள் என்பதை தெரிந்து கொள்வாய். முழு மனதோடு ஒருவன் இறைவனை அழைப்பானானால் இறைவன் ஏன் என்று கேளாமல் இருக்க மாட்டான். இந்த ஜென்மத்திலே நான் இறைவனை அடைய வேண்டும், அல்ல 3 நாட்களில் நான் அவனைக் காண வேண்டும். அப்படியும் அன்று ஒரே ஒரு தரம் அவனுடைய திவ்ய நாமத்தைச் சொன்ன மாத்திரத்திலேயே அவன் என்னிடம் வருவான் என்று கூறும். இவ்வித தீவிர பக்தி யாரிடம் இருக்குமோ அவருக்கு வெகு சீக்கிரத்தில் இறைவனின் தரிசனம் உண்டாக்குகின்றன. ஆனால் சிரத்தையற்ற பக்தியுடையவர்கள் இறைவனைக் காண வேண்டுமென்று ஆசைப்பட்டாலும் எளிதில் காண்பதில்லை. உருகிய உள்ளத்துடனும் அவனுக்காக உன்னால் கதறி அழ முடியுமா? மனைவி, மக்கள், பொருள், இவைகளுக்காக மக்கள் குடம் குடமாக கண்ணீர் விடுகிறார்கள். ஆனால் இறைவன் வேண்டும் என்று அழுபவர்கள் யார்? எவனிடம் அருள் வேண்டும், தாகமும் தியானமும் அதிகமாக இருக்கின்றனவோ அவன் இறைவனை வெகு சீக்கிரத்தில் காண்பான். பிரபஞ்சத்திற்கு மூலமும் முடிவும் அவனே என்பதை அறியப் பெறுவோம். குணக்குன்றும் பாபநாசம் தர்மத்திற்கு தாயாகவும் அவனேயாம். காலம் கடந்தவனும் நித்தியனும் ஜகத்தின் ஆதார புருஷனும் அவனேயாவான். நமது உள்ளத்தினையே உறைவிடமாகக் கொண்டுள்ளான். அவளை அறிந்தால் அதுவே எனக்கு போதுமானது. எனக்கு சம்ஸ்கிருத பாஷை தெரியாமற் போனால் என்ன? பண்டிதன் பாமரன் எவராயிருந்தாலும் உள்ள முருகி பகவதியை வேண்டுவார்களானால் பகவதியினுடைய குழந்தைகளாகி அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் அவள் கருணை மழையை பொழிகின்றாள். ஓம் சக்தி.